வேலைக்கு உணவு திட்டம் மத்திய அரசால் 1972 தொடங்கப்பட்டது. இத்திட்டத்தின் வாயிலாக ஆண்டிற்கு கிடைப்பது 10,000 டன் கோதுமை, 60,000 டன் அரிசி. பொறுத்துக: நாகார்ஜுன சாகர், கிருஷ்ணா, இந்திரா காந்தி கால்வாய், சட்லஜ், ஹிராகுட் திட்டம், மகாநதி, மேட்டூர் அணை, காவிரி, சர்தார் சரோவர், நர்மதை. தமிழ்நாட்டில் அதிக பரப்பளவில் காடுகளை கொண்ட மாவட்டம் தர்மபுரி. கீழ்கண்டவற்றுள் சரியாக பொருத்தப்படாதவற்றை தேர்ந்தெடுக்க. பொருத்தப்படாதது 2 மற்றும் 3. அப்போ 1 மற்றும் 4 சரியாக பொருந்திருக்கு. தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகம் 1971. முதியோர் ஓய்வூதிய திட்டம் 1983. அடுத்து கூற்று மற்றும் காரணம். கூற்று: தமிழ் சொற்களை உச்சரிக்கும் போது உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள எழுத்துக்களை மயங்கொலிகள் என்கிறோம். சரி. கூற்று சரி. காரணம் 1 தவறு. காரணம் 2 சரி. காரணம் 2: லகரம் ம போல இருப்பதால் மகர லகரம் என்று கூறுவது இலக்கண மரபு. அடுத்து ஒரு பொருள் தரும் பல சொற்கள். கொழுந்து வகை: துளிர், தளிர், குருத்து. இடிபுரிந்து எள்ளுஞ்சொல் கேட்பர் மடிபுரிந்து மாண்ட உணர்ச்சி இலவர். இக்குறளில் உணர்ச்சி என்ற சொல்லின் பொருள் முயற்சி. அடுத்து 2 மேக்ஸ் கொஸ்டின்ஸ். டிரான்சிஸ்டர்கள் தயாரிக்க பயன்படுபவை மாசூட்டப்பட்ட குறைகடத்திகள். நட்சத்திர கூட்டல் என்பது நட்சத்திரங்கள், நெபுலா, நட்சத்திரமில்லாத பொருட்களாலான மிகப்பெரிய நிறை. அடுத்து பொறுத்துக: கண்ணாடி, சிலிக்கா, சிமெண்ட், களிமண், தீப்பெட்டி, பாஸ்பரஸ், மை, கார்பன், கருப்பு. வாழ்க்கை தோன்றலில் 2 கருத்துக்களை கூறுக. முதலில் தோன்றும் இடம். உயிரினங்கள் பச்சையமற்ற மற்றும் காற்றில்லா முறையில் வாழ்பவை. தன்னூட்ட உயிரினங்கள் எப்பொழுதும் வேதிய தன்னூட்ட முறையில் ஓட்டு வெளியிடுவதில்லை. கீழ்கண்டவற்றுள் சரியான கூற்று எது? 1, 3, 4 சரியான கூற்று. புறணியின் டெம்போரல் கதுப்பு செவிப்புலன் பகுதியாகும். சிறுமூளை உடலின் சமநிலையை பாதுகாக்கிறது. நடுமூளை கேட்டலின் அனிச்சை செயலை கட்டுப்படுத்துகிறது. அக்விடக்டஸ் சில்வியஸ் இணைப்பது 3 மற்றும் 4 வென்ட்ரிக்கிள்களை. அடுத்த பொறுத்துக: டூன் உத்தரப்பிரதேசம், குலு ஹிமாச்சல பிரதேசம், காத்மண்டு நேபாளம், கோட்லி ஜம்மு அண்ட் காஷ்மீர். தூந்திர பிரதேசத்தின் பொருளாதார முக்கியத்துவம் என்பது ரோமம் உடைய விலங்குகள். அடுத்து 19. பின்வரும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படை கடமைகள் குறித்து வரும் சரியான கூற்றுக்கள் எவை? சோரன்சிங் குழுவின் மூலம் அடிப்படை கடமைகள் ஒரு பகுதியாக அரசியலமைப்பு சட்டத்தில் சேர்க்கப்பட்டது. அடிப்படை கடமைகள் இந்திய குடிமகனுக்கு மட்டும் பொருந்தும். சிந்து சமவெளி நாகரிகம் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு 1922.